மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 5 வருடத்துக்கு முன்னாடி என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் வெளியாகி பட்டி தொட்டியகம் ஹிட் ஆனது. கிட்டத்தட்ட 521 மில்லியன் 50 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்ற ஆல்பம். அதுதான் இது வரைக்கும் தமிழில் வெளியான ஆல்பம் சாங்லேயே அதிகமான யூஸ் போனதுன்னு நினைக்கிறேன். அந்த பாடலுக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அவருடைய மகள் தீயும் அறிவும் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அறிவு தான் இந்த பாடல் பாடி எழுதியிருப்பாரு. அவருக்கான கிரெடிட் கொடுக்கப்படலை, ஊதியம் கூட கொடுக்கப்படலை அப்படின்னு தான் கிட்டத்தட்ட 5 வருடமா இந்த சண்டை போயிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட அறிவு வெளிப்படையா ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதற்கு சந்தோஷ் நாராயணன் தரப்புல பதிலடி கொடுத்திருக்காரு. என்னதான் சார் உண்மையான பிரச்சனை, என்ன நடந்தது சார்? பட்டி தட்டிலாம் ஹிட்டான சாங்குன்னு சொன்னீங்க. பட்டி தட்டிலாம் ஹிட்டான சாங்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகளவில் ஹிட்டான சாங். பயங்கர வைரல். அதாவது 2021 மார்ச்சில் தான் இந்த சாங் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஆல்பமு ஏஆர் ரோமானுடைய கம்பெனி, அதாவது மாஜா அப்படிங்கிற யூடியூப் நிறுவனம் தான் இது வெளியிட்டிருந்தாங்க. ஒரே நைட்டில் பயங்கர வைரல். 2 நாளில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மில்லியன் கணக்கில் வியூஸ் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏகப்பட்ட பேர் இந்த சாங்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஜாமி என்ஜாமிங்கிற சாங் சூப்பர் டூப்பர் ஹிட் சாங், எக்ஸ்ட்ராடனரி சாங்கு. அந்த சாங்கை யாருமே கேட்காம இருந்திருக்க முடியாது. அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப பிரபலமான சாங்கு. அந்த சாங்கு அது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருந்தார். அறிவு பாட்டு எழுதி அவரே பாடியிருந்தார். அந்த ஆல்பத்துலேயும் அவரே நடிச்சிருந்தார். சந்தோஷ் நாராயணனோட மகள் அந்த பாடலில் அவங்களும் பாடியிருந்தாங்க, ஃபீமேல் வாய்ஸு. அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஆல்பத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாட்டை எழுதுறதுக்கு மியூசிக் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் இந்த டியூனை போட்டு அறிவுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த டியூனுக்கு ஒரு நல்ல சாங் லிரிக் எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த டியூனை கேட்டதுக்கு ரொம்ப கேட்சியாக இருந்திருக்கு. அறிவுக்கு ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருந்திருக்கு. அவர் ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வலி, அந்த மண்ணோட வலி, அந்த சுமைகள், அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய சுமந்து வந்தவர். ஏகப்பட்ட கஷ்டங்களை கடந்து வந்தவர். அவங்க பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி பேர் தான் வள்ளியம்மாள். வள்ளியம்மாள் பாட்டிங்கிறவங்களாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சிலோனுக்கு இடம்பெயர்ந்து அங்கே தேயிலை தோட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் அந்த கஷ்டத்தையே அனுபவித்த ஒரு வர்க்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஷ்ட சூழ்நிலை, அவங்களுடைய மண்ணோட வலி, அவங்களுடைய மனசோட வலி, அவங்களுடைய சந்ததியினரோட வலி, அவங்களுடைய சமுதாயத்தினரோட வலி, இது எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பாட்டில் அவர் அருமையான வரிகள் எழுதினார். அந்த பாட்டோட வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ஜாமி என்ஜாமிங்கிற தொடங்குற அந்த பாட்டு, அதில் நடுவில் வர வரிகள்லாம் ரொம்ப அற்புதமான வரிகளாக இருக்கும். அதாவது வேர்வை தண்ணி சட்டை அந்த மாதிரி வரிகள்லாம் அதில் எழுதியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாலுமே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஆடு நரி மாடு எல்லாருக்குமே ஏரி குளம்லாம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வரிகள்லாம் இருக்கும். ரொம்ப அதாவது யதார்த்தமான வரிகள், மனசை உழுக்கக்கூடிய வரிகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுமைகள், அதுதான் கரெக்டாக நம்ம சொல்லணும்னா அந்த வரிகள் நெருப்பு மாதிரி பேசணும், அந்த வரிகளை பாடணும் அப்படின்னா அது கரெக்டாக அறிவால் தான் பாட முடியும். அறிவு அற்புதமாக, ரொம்ப அற்புதமாக அப்படியே அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பாட்டை பாடியிருப்பார். தீயோட வாய்ஸு ஃபீமேல் வாய்ஸு, தீயோடைய வாய்ஸு அதுக்கு முன்னாடி ஒரு கிளவி வாய்ஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் எல்லாம் கிடையாது. தீயோட வாய்ஸ் ஒரு மாதிரி கரடு முரடா தொண்டை கட்டிச்சுன்னா எப்படி பாடுவாங்க, அந்த மாதிரியாக தான் ஒரு வாய்ஸ் தீயோட வாய்ஸு. ஆனால் இந்த பாட்டில் தீயோட வாய்ஸ் பெரிய லெவலில் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தீயோட வாய்ஸை. அந்த ஆல்பத்துலேயும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தீக்குமே ஒரு பெரிய லைஃப் கிடச்சிது. ஸோ இந்த மியூசிக் போட்டது சந்தோஷ் நாராயணன். இந்த பாடலில் ஃபீமேல் வாய்ஸ் மெயில் வாய்ஸ் அறிவு. பாடல் எழுதுனது அறிவு. இதை தயாரித்தது, இந்த ஆல்பம் தயாரித்தது அதுவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன். இதுதான் இந்த ஆல்பம் மணிகண்டன் ஒருத்தர். ஆமாம், மணிகண்டன் தான் இயக்குனார். அதாவது இந்த ஆல்பம் ரொம்ப ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அதான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, 521 மில்லியன் வியூஸ் இது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இந்த பாட்டை பார்த்துருக்காங்கன்னு. அதுதான் இந்த 3 பேருக்குள்ள பெரிய பிரச்சனையே உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ரொம்ப பிரபலமாக ஒரு விஷயம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்,
எல்லாருமே வந்து அந்த கிரெடிட் என்னால தான் அது அது நடந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு தோணும். அப்படி வந்து அறிவு வந்து நான் பாட்டு எழுதுனதுனால தான், அந்த வரிகள் அவ்வளோ அழுத்தமாக இருந்ததுனால தான், என்னுடைய குரல் வந்து என்னுடைய உணர்வுகளை அப்படியே பிரதிபலித்ததுனால தான், நான் கடந்து வந்த சுமைகளை அப்படியே பிரதிபலித்ததுனால தான் அந்த பாட்டை ஹிட் ஆச்சுன்னு அவர் சொல்கிறாரு. சந்தோஷ் நாராயணன் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டது நான் தான், மியூசிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு பக்கம் அவங்களுடைய வாய்ஸ் வந்து யூனிக்கான வாய்ஸ்ன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிரபலமானது தான் இந்த பாட்டுக்கே வந்து பிரச்சனை. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன நெருடல்கள் வந்து இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். அது வந்து பெரிய லெவலில் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு பீரியடில். அது எப்படின்னா, ரோலிங் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகை, அந்த ஆங்கில பத்திரிகையில் வந்து இந்த பாடலை பற்றி ஒரு விமர்சனம் எழுதுகிறாங்க. என்ஜாமி என்ஜாமி பாடலை பற்றி ஒரு விமர்சனம் எழுதுகிறாங்க. அந்த விமர்சனத்தில் பார்த்தீங்கன்னா டியோடைய ஃபோட்டோ போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சான் வின்சென்ட் அப்படின்றவருடைய ஃபோட்டோவை போடுறாங்க. ஆனால் அறிவோட ஃபோட்டோ போடல. இந்த பாட்டுக்கு சம்மந்தப்பட்டவர் யாருன்னா அறிவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன். ஆனால் சான் வின்சென்ட்டோட ஃபோட்டோ போடுறாங்க, அறிவோட ஃபோட்டோ போடல. இந்த பாட்டுக்கே சம்மந்தமே இல்லாத சான் வின்சென்ட் எதுக்கு அந்த அட்டப்படத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னா, சான் வின்சென்ட் யார் அப்படின்னா, சான் வின்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரையில் நீயே ஒளின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, நீயே ஒளி நீயே வழி, அந்த சாங்கில் வந்து அந்த சாங்கை எழுதினவர் அவர் மட்டும் கிடையாது, அறிவும் சேர்ந்து தான் அந்த பாட்டு எழுதியிருக்காரு. சான் வின்சென்ட், அறிவு 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டை எழுதின சான் வின்சென்ட் தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்காரு அப்படின்னு நினச்சி அந்த ஆங்கில ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஃபோட்டோவும் போட்டாங்க. யார் 2 பேர் ஃபோட்டோ? தியோட ஃபோட்டோ, சான் வின்சென்ட்டோட ஃபோட்டோ. இது வந்து அன்றைக்கி பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதாவது அறிவோடைய திறமையை வந்து இருட்டடிப்பு பண்ணுறாங்க, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கிரெடிட் வந்து சரியாக போய் சேரலை, அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்னால அவருடைய திறமைகளை மறைக்க பார்க்குறாங்க, இருட்டடிப்பு செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் கூட பார்த்தீங்கன்னா அறிவோடு தான் நின்னார். அறிவுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரஞ்சித் நின்னார். இதனால் ஏகப்பட்ட படங்கள் வந்து ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணனும் தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு, எல்லா பாடல்களும் அற்புதமான பாடல்களாக வந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணனும் சேர்ந்தே ஒர்க் பண்ணல. நட்சத்திரம் நகர்கிறது அப்படிங்கிற படத்தில் கூட டென்மான் ஒருத்தரை வந்து மியூசிக் டைரக்டராக போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டராக போட்டிருந்தார். ஸோ 2 பேருக்குள்ள சில கருத்து முரண்பாடுகள் இருந்து 2 பேரும் வந்து பிரிஞ்சிட்டாங்க. அது ஒரு நல்ல காம்போ. அதாவது ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணனும் உண்மையாலுமே நல்ல காம்போ. அந்த காம்போவே வந்து இதனால் பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் ஆறி கிடந்துச்சு. அதான் உண்மை. அந்த நேரத்தில் பெருசாக பேசப்பட்டது. அந்த மேகசினில் 2 பேரோட ஃபோட்டோவும் மாற்றி போட்டதுனால கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அந்த மேகசினே பார்த்தீங்கன்னா மன்னிப்பு தெரிவித்து டியோட ஃபோட்டோவும் அறிவோட ஃபோட்டோவும் மறுபடியும் வந்து பதிவு பண்ணி வெளியிட்டுட்டாங்க, மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா அப்படின்னா அதோடு அந்த பிரச்சனை முடியல. 2022 பார்த்தீங்கன்னா நம்ம செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு இல்லையா, சென்னையில் நடந்துச்சு, சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. மோடியெல்லாம் கூட வந்து தொடங்கி வச்சார். ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. அந்த செஸ் ஒலிம்பியாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜாமி பாட்டை வந்து மறுபடியும் பாடுறாங்க. யார் பாடுறாங்கன்னா டியும் பாடுறாங்க, மாரியம்மாவும் பாடுறாங்க. மாரியம்மா சேர்ந்து பாடுறாங்க. இப்போ அப்போவே வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு வந்து கேள்வி வந்துச்சு, இந்த பாட்டை பாடினது வந்து அறிவும் டியுமாச்சே, எதுக்கு வந்து டியும் மாரியம்மாவும் வந்து செஸ் ஒலிம்பியாடில் பாடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட பூஜைக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் போயிருக்காரு. அவர் பூஜை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஊடகவியாளர்கள் கேட்குறாங்க சந்தோஷ் நாராயணன்ட்ட, சார் இந்த மாதிரி வந்து இந்த செஸ் ஒலிம்பியாடில் இந்த பாட்டை போட்டிருக்காங்க, இந்த பாட்டை பாடியிருக்காங்க, இந்த பாட்டை வந்து டியும் மாரியம்மாலும் பாடியிருக்காங்க, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அறிவு பாடின பாட்டில் அறிவில் பாடணும், ஏன் அறிவு பாடல, அறிவுக்கு அழைப்பு கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சந்தோஷ் நாராயணன் சொல்கிறாரு, இல்லை அறிவுக்கு முறையான அழைப்பு கொடுத்தாச்சு, ஆனால் அறிவு தான் என்னுடைய ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஊடகவியாளருக்கு ஷாக். என்னென்னா, எதுக்கு அறிவு உங்கள் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போயிடுறாரு. அப்போ தான் வந்து பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அது பிரச்சனை வந்து தீரலை, ஓயலை, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வழியாக 2 பேருக்கும் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அறிவு ஒரு ட்வீட் போட்டார். என்ன சொன்னார்னா, எனக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய ரெமுனரேஷன் கரெக்டாக வந்து சேரலை அப்படிங்கிறது அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆனாலும் அது அப்படியே வந்து சைலண்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கழித்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இது பூதாகரமாக கிளம்பியிருக்கு. ஏன் திடீர்னு இது பூதாகரமாக கிளம்பியிருக்கு அப்படின்னா,
ஒரு வலைதள ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து சமீபத்தில் கேட்டிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி கேட்டுட்டு அவர் இந்த என்ஜாமி என்ஜாமி சாங் வந்து சூப்பர் சாங்கு, அதாவது வந்து தமிழ் ஆல்பத்திலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஆல்பம் அப்படிங்கிறத அவருடைய மன ஓட்டத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு வலைதள நண்பர் வந்து போட்டிருக்காரு. அது என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என்ஜாமி என்ஜாமி சாங் வந்து சூப்பர் சாங் தான், ஆனால் அந்த பாட்டை எழுதின அந்த பாட்டை பாடின அறிவுக்கு சரியான மரியாதை கொடுக்கப்படவில்லை, அவருடைய வருமானங்கள்லாம் சந்தோஷ் நாராயணன் திருடிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுதான் வந்து பிரச்சனையே. சந்தோஷ் நாராயணன் திருடிட்டாருன்னு சொன்னோன்னே சந்தோஷ் நாராயணன் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாட்டில் வந்த வருமானம் 3 பேருக்கும் சரியாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். யார் 3 பேர்னா, அவருக்கு, அவருடைய மகள் ஜிக்கு, அப்புறம் அறிவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன், அவங்க ஷேரை வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் சந்தோஷ் நாராயணன் வந்து அவருடைய அறிவோடைய பணத்தை திருடிட்டாரு, அறிவை திருடிட்டாரு, அவருக்கு சரியாக உரிய அங்கீகாரம் கொடுக்கலேன்னு எழுதினோடனே இவருக்கும் வந்துருச்சு சந்தோஷ் நாராயணனுக்கு. சந்தோஷ் நாராயணன் என்ன செய்கிறாருன்னா, சந்தோஷ் நாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவர் வந்து ஒரு பதில் ட்வீட் போடுறாரு. யார் அந்த நண்பருக்கு போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைலண்ட்டாக இருங்க, கூலாக இருங்க, ப்ரீத் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நான் நடந்த உண்மையில் என்னன்னு தெரியாமல் பேசாதீங்க, நான் எல்லா பணத்தையும் சரியாக சமமாக பிரித்து கொடுத்துட்டேன், உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த பக்கம் இவர் சொல்லி முடிக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவு வந்து ஒரு ட்விட்டை போடுறாரு. என்ன ட்விட் போடுறாருன்னா, எனக்கு வந்து அந்த பாட்டு வந்து ஒரு ஆல்பம் கிடையாது, என்னுடைய ரத்தம் சதை, என்னுடைய வலி, என்னுடைய சுமை, என்னுடைய வேதனை, என்னுடைய வாழ்வியல் எல்லாமே கலந்து தான் அந்த பாட்டில் அந்த வரிகளை நான் எழுதினேன். அந்த உணர்வுகளை வந்து அப்படியே வந்து அந்த பாடலில் வந்து நான் வெளிப்படுத்தினேன். அந்த பாட்டு ஹிட்டானதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். இல்லை, அது நிச்சயமாக முக்கியமான காரணம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த பாடனுடைய வரிகள் நிச்சயமா மிக அற்புதமான வரிகள், மிக வந்து யதார்த்தமான, மிக மிக எப்படி சொல்றது, ஒரு சமுதாயத்தின் வழிகளை பிரதிபலிக்கக்கூடிய வரிகளாக இருந்துச்சு. அதை வந்து அவர் பாடின விதம்னு இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னும் வந்து அந்த வழியோட வாழ்ந்தவர், அந்த வழியோட வளர்ந்தவர், அவருக்கு தான் அந்த வழியை பற்றி தெரியும். அவர் அப்படியே பாடும்போது அது அப்படியே சமுதாயத்தினுடைய அவருடைய வழிகளை வந்து பிரதிபலிக்கிற குரலாக இருந்துச்சு. அதுதான் பெரிய அந்த பாடனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அது நிச்சயமாக ஒரு பெரிய காரணம். அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு இந்த பாட்டு வந்து என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறார் அவர். அதனால் எனக்கு கொடுக்க உரிய மரியாதை கொடுக்கப்படலை, உரிய பணமும் கொடுக்கப்படலை, ரெமுனரேஷனும் கொடுக்கப்படலை, நான் வந்து துரோகம் செய்யப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ட்விட்டை போடுறாரு. அதுக்கு சந்தோஷ் நாராயணன் பதிலுக்கு அவர் ஒரு ட்விட்டு போடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளிப்படையாக நான் சவால் விடுறேன் உங்களுக்கு, நீங்கள் வந்து நேரடியாக எங்கூட உட்காந்து பேசவா, ஏதாவது வந்து ஒரு வலைதளத்தில் நேரடியாக வந்து உட்காந்து பேசுறதுக்கு ரெடியா, டிபேட் பண்ணுறதுக்கு ரெடியா, போட்டிக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு. இப்போ அவர் என்ன பதில் சொல்கிறாரு, யார் அறிவு என்ன சொல்கிறாருன்னா, பல தடவை நான் வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து பார்க்க முயற்சி பண்ணேன், அவர் வீட்டுக்கு போனேன், ஆனால் பார்க்க முடியல அப்படிங்கிறார். ஆனால் அவர் பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காரே தவிர என்ன நடந்தது, அவர் வீட்டுக்கு போனாரா, வீட்டுக்கு போனப்ப சந்தோஷ் நாராயணன் வீட்டு கதவே திறக்கலையா, இல்லை கதவு திறந்ததுக்கப்புறம் பேசலையா, மௌனமாக இருந்தாரா, இல்லை சந்திக்க மறுத்தாரா அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து எங்கேயுமே வந்து அறிவு சொல்லவே கிடையாது. ஆனால் சந்தோஷ் நாராயணன் அவர்களும் வந்து நான் வந்து 3 பேருக்கு சேர பிரித்து கொடுத்துட்டேன்னா அவருமே வந்து அதற்கான டீட்டெயில போடலாம் இல்லையா, ஒரு எப்படி செக்கா கொடுத்துருப்பாரு, அவர் தான் சொல்றாரு சார், அவர் தான் சொல்றாரு, அந்த ஆதாரத்தை போட்டுருக்கலாம் இல்லையா. அவர் அந்த ஆதாரத்தை போடுறதுன்னா சார் சரியான நபரோட தான் உட்காந்து போட முடியும், திடீர்னு ஒரு ஆதாரத்தை வெளியிட முடியாது. இதுல என்ன வருமானம் வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓப்பனா வந்து சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. இது கிட்டத்தட்ட 521 மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னா பெரிய வருமானம் நிச்சயமாக ஈட்டி கொடுத்துருக்கோம். அதை வந்து சரியாக பிரித்து கொடுத்துட்டேன்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் ஓப்பனாக டிபேட்டுக்கு வரேங்கிறாரு, வாங்க எனக்கு நேரடியாக உட்காருங்க, என்ன உங்களுக்கு விளக்க வேணும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அறிவு சொல்கிறாரு, நான் போனேன் அவரை சந்திக்க முடியல அப்படிங்கிறாரு. இப்போ போனாரா சந்திக்க முடியலையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. போனது உண்மைதானா, அப்போ போனப்போ அவர் சந்திக்கலையா, மறுத்தாரா, பார்க்கலையா, பேசலையா, இதெல்லாம் வந்து எதுவுமே தெளிவில்லை. ஆனால் சந்தோஷ் நாராயணன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அறிவை ரீச் பண்ண ட்ரை பண்ணப்பெல்லாம் அறிவு வந்து நாட் ரீச்சபிள் இருந்தார், என்னோட ஃபோனே பிளாக் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டு
அந்த கிரெடிட்டு எனக்கு தான் எல்லாருமே சண்டை போட ஆரம்பித்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்து ஆரம்பத்தில் மையப்புள்ளியாக தொடங்குது. அந்த இடத்துல அந்த ஆங்கில நாளிதழ் வந்து ஃபோட்டோவை மாற்றி போட அது இன்னும் பெருசாக வெடிக்குது. அதே காலகட்டத்தில் அந்த நிறைய டிபேட்லாம் நடந்தது, நிறைய நேரடியாக கருத்து மோதல்கள்லாம் இருந்தது, சொல் மோதல்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மௌனமாக இருந்தால் திடீர்னு ஒரு வலைதளவாசி வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டு போட்டு கிளப்பி விட்டார். கிளப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமாக நெருப்பு பற்றின மாதிரி பற்றிக்கிச்சு. இப்போ இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தான் இப்படி மாறி மாறி சண்டை போடுறாங்கன்னு தெரில. அதாவது அந்த பாட்டுக்கு அப்புறம் டிக்கும் நல்ல வார்த்தை கிடச்சிருச்சு. சந்தோஷ் நாராயணும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நம்ம அறிவும் பார்த்தீங்கன்னா நிறைய இத்தக்கு தும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மாள் பேராண்டி அப்படி இப்படி நிறைய ஆல்பம்ஸ்லாம் அவரும் போட்டுட்ருக்காரு. ஒரு பக்கம் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, தொழிலில் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்கங்கிறது மறுக்க முடியாது. ஆனால் இந்த 3 பேரும் இணைஞ்சு ஒரு மையப்புள்ளியில் வந்து நின்று ஒரு 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 படைப்பை கொடுக்குறாங்க. அந்த படைப்பு சிறந்த படைப்பு, ஆக சிறந்த படைப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட படைப்பாளிகள், ஒரு நல்ல படைப்பை கொடுத்த படைப்பாளிகள் பிரிஞ்சது துரதிருஷ்டவசமானது. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷ் நாராயணன் அதே மாதிரி ரேப் பாடல்கள் இதெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து அந்த மாதிரி பாடல்கள் தான் போடுறாரு. ஆனால் வட சென்னையிலேருந்து புதுசாக ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவர் அறிமுகப்படுத்தி அந்த பாடல்களில் பாட வைக்கிறாரு. இப்போ எல்லாருமே ஒன்றா இணைஞ்சிருந்தாங்கன்னா, எல்லாரும் நட்போடு இருந்தாங்கன்னா மறுபடியும் நல்ல நல்ல பாடல்களை கொடுக்க முடியும், நல்ல நல்ல ஆல்பங்களை கொடுக்க முடியும், எல்லாமே கொடுக்க முடியும். ஆனால் ஒற்றுமை காம்போ வந்து ரொம்ப ஆமாம் சார், பாரஞ்சித் சந்தோஷ் நாராயணன் காம்போ வந்து ரொம்ப நல்ல காம்போ. எப்படி வந்து கௌதம் வாசுதேவன் மேனன் ஹாரிஸ் ஜெயராஜ் காம்போவோ அந்த மாதிரி வந்து இது ஒரு அருமையான காம்போ. அந்த காம்போ பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்று மாரி செல்வராஜ் வந்து சந்தோஷ் நாராயணனோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ மாரி செல்வராஜும் வந்து சந்தோஷ் நாராயணனோட ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஒரு 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 சின்ன பிரச்சனை நினச்சா 10 நிமிஷத்தில் உட்காந்து இந்த ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி இன்னும் நடுநிலையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இப்போ வந்து யார் சந்தோஷ் நாராயணன், அறிவு எல்லாம் உட்காந்து பேசினா இதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாத விஷயம். அதுவும் சந்தோஷ் நாராயணன் வெளிப்படையாகவே என்ன பிரச்சனைன்னு பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நான் செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு ஓப்பனாகவே நான் ரெடியாக இருக்கேன்னும் போது, இவர் வந்து இது வந்து வலைதளங்களுக்குள்ளே பேச வேண்டிய விஷயம் கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போனா இவர் கோர்ட்டுக்கு போய் நீதி பெற்றுக்கலான்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில. ஆனால் அந்த பிரச்சனை வந்து முடியாமல் அப்படியே நீண்டுக்கிட்டே போயிட்டே இருக்கு. என்ஜாமி அந்த பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட டீட்டெயிலாக வந்து மிக்க நன்றி சார். நன்றி.